கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கும் வாரத்தின் இறுதியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் தான். வியாழக்கிழமை இரவு 7:49 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:45 வரைக்கும். வியாழக்கிழமை நைட்டு 8:45, வியாழக்கிழமை நைட்டு 7:45 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு காலையில் 8:45 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் இப்போது இருக்குது. ஆக என்ன சொல்கிறது, வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பாக இருக்கும். ஆக வார இறுதியில் தான் முதல் 5 நாட்கள் என்னங்க நடக்குது, அப்படி ஒன்று பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க. குருமங்கல யோகம் என்பது 4ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. இப்போது வீடு வாகன விஷயங்களில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. ஐயா இஎம்ஐ கட்டலை, வாடகை கட்டலை, பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கலாக இருக்கிறேன், சதய நட்சத்திரத்தை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சுமாராக இருக்குது. இவர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. வாரத்தின் முதல் நாளில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அப்புறம் 7ஆம் இடத்துல, அப்புறம் தான் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதெல்லாம் கடனை பற்றிய கவலைகளை கொஞ்சம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒன்று, பழைய கடனை தீர்க்கிறதுக்காக புதிய கடனை கொடுப்பார், ஒரு வட்டி குறைவாக கொடுப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொட்டேஷன் அப்படியே இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் எல்லாத்தையும் கும்பராசிக்காரர்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதோன்னு ஒரு 2 வருஷத்தை தாண்டி வந்துட்டீங்களே. வருகின்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் கும்பராசிக்கு முழுமையாக இந்த சனி விலகுது. 7 ஜென்ம சனி அமைப்புகள் விலகுது. இந்த வக்கர சனி, அந்த சனி, இந்த சனிலாம் பார்த்து நம்பாதீங்க. பயமுறுத்துகின்ற பலன்கள் எதையும் நம்பாதீங்க. சனி கொடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 80% விலகிடுச்சு. இன்னும் 20% தான். விலகப் போகின்ற நேரங்களில் சனி எப்போவுமே கெடுபலன்களை கண்டிப்பாக தரமாட்டார் என்பதுதான் உண்மை. விலகப் போகின்ற அமைப்புகளில் சனி எப்போவுமே கெடுபலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கும்பராசிக்காரர்கள் காரியத்தில் கண்ணாக இருந்து அதன் மூலமான நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும். அந்த வார இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 வார இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 நாட்கள் மட்டும்தான் சந்திராஷ்டம நாட்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் வார முற்பகுதியில் கெடுபலன்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. ஆகவே சகோதர உறவு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அண்ணன் தம்பி உறவுகள் கொஞ்சம் கை கொடுக்கும். அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கச்சியோ கொஞ்சம் கொடுத்து உதவக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். உறவுகள் கை கொடுக்கும். இவ்வளவு நாள் விலகியிருந்த உறவுகள் பரவாயில்லை, பாவம் இவன் என்ன பண்ணுவான், பாவம் நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுதாபத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பம் ஜெயிக்க போகின்ற ஒரு முதல் வாரமாக அமைந்திருக்கிறது இப்போது.